நான் சூஸ் பண்ண விமன் ஃப்ரம் த பைபிள் வந்து எஸ்தர். ஒரு சாதாரண பெண்மணி ஒரு ராஜாத்தியாக உயர்த்தப்பட்ட ஒரு சம்பவம் பைபிளில் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான் அப்படின்னு இருக்கு. இதில் மொர்தேக்காய் வந்து எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவங்க வந்து நினைவூட்டுறாங்க. என்னன்னா, நீ இந்த காலத்திற்கு உதவியாக இருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளும் நம்மளோட லைஃப்பில் எல்லா ஹையஸ்ட் பொசிஷனில் நம்ம வந்து பிளேஸ் ஆகிருக்கலாம். ஒருவேளை நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்க்கலாம், நம்ம வந்து ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்க்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஆண்டவர் நம்மளை எதுக்காக இப்படி ஒரு பொசிஷன் கொடுத்து நம்மளை பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதோட நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சு செயல்படணும். இதுதான் வந்து எஸ்தர் ராஜாத்திக்கும் மொர்தேக்காய் வந்து உணர்த்துறாரு. நீ இந்த காலத்திற்கு உதவியாக இருக்கும்படிக்கு, எந்த காலத்திற்கு அப்படின்றத நம்மளும் அறிந்து புரிந்து நாம் அதை செயல்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்றத நான் வந்து இது மூலமாக நான் வந்து சொல்கிறேன். எஸ்தர் ராஜாத்திக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது டு பி சேஃப். அவங்க சேஃபாக இருக்கிறதுக்கான ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. அவங்க ராஜா அரண்மனையில் இருந்தாங்க, அதே மாதிரி ராஜாவுக்கு பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அமைதியாகவே இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க அமைதியாக இல்லை. ஆண்டவர் அவங்க மூலமாக ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க. அதை செயல்படுத்துறதுக்கு அவங்க அந்த நோக்கத்தை அறிந்து அவங்க வந்து அதை செயல்படுத்துறதுக்கு கரேஜியஸாக அவங்க வந்து நின்னாங்க. ஸோ அது மாதிரி நம்மளும் நம்மளோட நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு சேஃப்டியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம காட்ஸ் பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல லேர்ன் பண்ணிக்கிறோம்.